ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7 மே 2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஞான யோகத்தால் நம்பிக்கை ஏற்படுகிறது, காட்சியால் இல்லை. காட்சி பார்ப்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை ஏற்படுவது இல்லை. கேள்வி: தந்தை எந்த சக்தியை காட்டுவது இல்லை, எனினும் அவரிடம் மந்திர சக்தி அவசியம் இருக்கிறது. பதில்: பகவான் சக்திசாலி, அவரால் இறந்தவரையும் உயிர் பெற செய்ய முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் இந்த சக்தியை காட்டுவதில்லை என்று பாபா சொல்கிறார். மற்றபடி யாராவது தீவிர பக்தி செய்தால் அவருக்கு காட்சி கொடுக்கிறேன். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. காட்சி கொடுக்கும் மந்திர சக்தி தந்தையிடம் இருக்கிறது. அதனால் பல குழந்தைகளுக்கு வீட்டில் அமர்ந்தபடியே பிரம்மா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சி கிடைக்கிறது. பாடல்: என் மனவாசலில் வந்தது யார். ஓம் சாந்தி. இது குழந்தைகளின் அனுபவ பாடல். சத் சங்கங்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக பாரதத்தில் அநேக சத் சங்கங்கள் இருக்கின்றன, அநேக வழிமுறைகள் இருக்கின்றன. உண்மையில் அவற்றில் எதுவும் சத் சங்கம் கிடையாது. ஒரு சத் சங்கம் மட்டுமே இருக்கிறது. மற்றபடி அங்கே யாராவது வித்வான், ஆச்சாரியார் அல்லது பண்டிதரின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். புத்தி அவர் பக்கம் போகும். இங்கே இருப்பது வினோத விஷயம். இந்த சத் சங்கம் ஒரே ஒரு முறை இந்த சங்கம யுகத்தில் நடக்கிறது. இது முற்றிலும் புதிய விஷயம். அந்த எல்லையற்ற தந்தைக்கு சரீரம் எதுவும் இல்லை. நான் உங்கள் நிராகாரர் சிவபாபா சொல்கிறார். நீங்கள் மற்ற சத் சங்கங்களுக்கு சென்றால் சரீரங்களையே பார்ப்பீர்கள். அவர்கள் சாஸ்திரத்தை நினைவு செய்து சொல்கிறார்கள். அநேக வித சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக கேட்டு வந்தீர்கள். இப்போது இருப்பது புது விஷயம். புத்தியால் ஆத்மா அறிகிறது. எனது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, எனது சாலி கிராமங்களே, 5000 வருடங்களுக்கு முன்னர் இந்த உடல் மூலமாக பாபா பாடம் கற்பித்தார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் புத்தி முற்றிலும் தூரப்போகிறது. இப்போது பாபா வந்திருக்கிறார். பாபா என்ற வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவர் தாய் தந்தை யாராவது கேட்டால் இவர்களுடைய தாய் தந்தை யார் என்பது தெரியவில்லை என்று சொல்வார்கள். அவர் உண்மையில் காட்சி கொடுத்தாலும் அதிலும் அவர்கள் குழப்பமடைகிறார்கள். சில நேரம் பிரம்மாவை, சில நேரம் கிருஷ்ணரை காட்சியில் பார்க்கிறார்கள். அப்போது இது என்ன என யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மாவின் காட்சியும் வீட்டில் இருந்தபடியே பலருக்கு கிடைக்கிறது. இப்போது பிரம்மாவிற்கு யாரும் ஒருபோதும் பூஜை செய்வது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோருக்கு செய்கிறார்கள். பிரம்மாவை யாருக்கும் தெரிந்திருக்காது. பிரஜாபிதா பிரம்மா இப்போது வந்திருக்கிறார். இவர்தான் பிரஜாபிதா. முழு உலகமும் அழுக்காக இருக்கிறது. எனவே இவரும் பல பிறவிகளில் இறுதியில் நிச்சயம் அழுக்காக இருக்கிறார் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். யாருமே தூய்மையாக இல்லை. அதனால்தான் கும்பமேளாவிற்கு, ஹரிதுவாருக்கு, கங்கா சாகரின் மேளாவிற்கு போகிறார்கள். அங்கே குளிப்பதால் தூய்மையாவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நதிகள் ஒன்றும் பதித்த பாவனையாக இருக்க முடியாது. நதிகள் கடலில் இருந்து தோன்றுகின்றன. உண்மையில் நீங்கள் ஞான கங்கைகளாக இருக்கிறீர்கள். மகத்துவம் உங்களுடையது. ஞான கங்கைகள் நீங்கள் பல இடங்களிலிருந்து தோன்றுகிறீர்கள். அம்பு எய்த இடத்தில் கங்கை தோன்றுவதாக அவர்கள் காட்டுகிறார்கள். அம்பு எய்யும் விஷயமே இல்லை. ஞான கங்கைகள் நீங்கள் நாடு நாடாக போகிறீர்கள். நான் நாடகத்தின் பந்தனத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று சிவபாபா சொல்கிறார். அனைவருடைய நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. எனது பாகமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பகவான் பெரிய சக்திசாலி. அவரால் இறந்தவரையும் உயிர் பெற வைக்க முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இதுவும் பொய். நான் பாடம் சொல்லித் தருவதற்கு வருகிறேன். மற்றபடி எந்த சக்தியை காட்டுவேன்? தெய்வீக காட்சிகளும் மாயமந்திரமாக இருக்கின்றன. தீவிர பக்தி செய்தால் நான் காட்சி கொடுப்பேன். அப்படி காளியின் உருவை காட்டுகிறார்கள். அவர் மீது எண்ணெய் ஊற்றுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காளியே இல்லை. எனினும் காளியிடம் அதிகமானோர் தீவிர பக்தி செய்கிறார்கள். உண்மையில் ஜெகதம்பாவே காளியாக இருக்கிறார். காளிக்கு அப்படிப்பட்ட உருவமே இல்லை. எனினும் தீவிர பக்தி செய்தால் தந்தை பாவனைக்கு பலன் கொடுப்பார். காமசிதையில் அமர்ந்தால் கருப்பாகிறார்கள். இப்போது ஞான சிதையில் அமர்ந்து வெள்ளையாகிறார்கள். எந்த காளி இப்போது ஜெகதம்பா ஆகி இருக்கிறாரோ அவர் எப்படி காட்சி கொடுப்பார்? அவரோ இப்போது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் இருக்கிறார். இப்போது தேவர்களே இல்லை. அதனால் அவர் என்ன காட்சி பெற வைப்பார்? இந்த காட்சியின் சாவி என் கையில் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். அற்ப காலத்திற்கு பாவனைக்கு பலன் கொடுப்பதற்கு காட்சி கொடுக்கிறேன். எனினும் அவர்கள் யாரும் என்னை சந்திப்பதில்லை. ஒரு காளியை உதாரணமாக சொல்கிறார். இந்த மாதிரி அனுமான், கணேசர் போன்ற பலர் இருக்கிறார்கள். சீக்கியர்களும் குரு நானக்கிடம் தீவிர பக்தி செய்தால் அவருடைய காட்சியும் கிடைக்கும். எனினும் அவர் கீழே இறங்கி வருகிறார். இவர் குரு நானக்கின் பக்தி செய்வதை பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு காட்டுகிறார். இருந்தும் நானே காட்சி கொடுக்கிறேன். அவர் எப்படி காட்சி கொடுக்க முடியும்? அவரிடத்தில் காட்சி கொடுக்கும் சாவி இல்லை. எனக்கு அழிவு மற்றும் ஸ்தாபனையும் காட்சிகளை அந்த பாபா கொடுத்தார் என்று இந்த பாபா பிரம்மா சொல்கிறார்.
எனினும் காட்சியால் யாருக்கும் நன்மை ஏற்படுவதில்லை. அப்படி பலருக்கு காட்சி கிடைத்தது, இன்று அவர்கள் இல்லை. எப்போது காட்சி கிடைக்குமோ அப்போதே எனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று பல குழந்தைகள் சொல்கிறார்கள். எனினும் காட்சியின் மூலமாக நம்பிக்கை ஏற்பட முடியாது. ஞான யோகத்தின் மூலமாகவே நம்பிக்கை ஏற்படும். இந்த காட்சிகளை எல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று 5000 வருடங்களுக்கு முன்பும் நான் சொன்னேன். மீராவின் காட்சி பெற்றார். அதற்காக ஆத்மா அங்கே செல்வது கிடையாது. உட்கார்ந்தபடியே காட்சி பெறுகிறார்கள். எனினும் என்னை யாரும் அடைய முடியாது. எந்த விஷயத்தில் சந்தேகம் இருந்தாலும் பிராமணிகளிடம் கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். பெண் குழந்தைகளும் வரிசைப்படி இருப்பது உங்களுக்கு தெரியும். நதிகளும் வரிசைப்படி இருக்கின்றன. ஒருவர் குளமாகவும் இருக்கிறார். அதில் மிக அழுக்கான துர்நாற்றம் வீசும் தண்ணீர் இருக்கிறது. அங்கும் சிரத்தை உணர்வோடு மனிதர்கள் போகிறார்கள். அது பக்தியும் மூட நம்பிக்கை. ஒருபோதும் யாரையும் பக்தியிலிருந்து விடுவிக்காதீர்கள். எப்போது ஞானத்திற்கு வருவார்களோ அப்போது பக்தி தானாகவே விலகும். பாபாவும் நாராயண பக்தராக இருந்தார். லட்சுமி தாசியாக நாராயணரின் பக்தர்களை பிடித்து விடுவதை சித்திரத்தில் பார்த்தார். அது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. சத்தியுகத்தில் அப்படி நடப்பதில்லை. அதனால் ஓவியரை அழைத்து இந்த அடிமை நிலையிலிருந்து லட்சுமியை விடுவித்து விடு என்று நான் சொன்னேன். அப்போது பாபா பக்தராக இருந்தார். ஞானம் எதுவும் அவரிடம் இருக்கவில்லை. எல்லோரும் பக்தர்களே. நாம் தந்தையின் குழந்தைகள், எஜமானர்கள். பிரம்மாண்டத்திற்கும் எஜமானராக குழந்தைகளை மாற்றுகிறார். உங்களுக்கு ராஜபாக்கியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த தந்தையை முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். அவரை நீங்கள் இந்த கண்களால் பார்க்க முடியாது. அவரோடு யோகம் வைக்க வேண்டும். நினைவும் ஞானமும் முற்றிலும் எளிதாக இருக்கின்றன. விதையையும் மரத்தையும் அறிய வேண்டும். நீங்கள் அந்த நிராகாரி மரத்திலிருந்து மனித மரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். தந்தை காட்சியின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். மரத்தின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். கர்மம், அக்கர்மம், இக்கர்மத்தின் விளைவுகளை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். தந்தை, டீச்சர், குரு மூவரிடமிருந்து அறிவுரை கிடைக்கிறது. நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவுரை தருகிறேன். அப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அதனால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமாக இருப்பீர்கள் என்று இப்போது பாபா சொல்கிறார். டீச்சர் கல்வி கற்பிக்கிறார். குருமார்களும் பவித்திரத்தின் அறிவுரை கொடுக்கிறார்கள். அதாவது கதைகளை சொல்கிறார்கள். எனினும் தாரணை முற்றிலும் ஏற்படுவதில்லை. கடைசி நினைவுப்படி எதிர்காலம் அமையும் என்று இங்கே பாபா சொல்கிறார். மனிதர்கள் இறக்கும் தருவாயில் ராமா ராமா என்று சொல்லும்படி அவர்களிடம் சொல்கிறார்கள். அப்போது புத்தி அந்த பக்கம் போகும். உலகிய விஷயங்களிலிருந்து உங்கள் புத்தி யோகம் விலகிவிட்டது என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்போது நான் உங்களுக்கு மிக நல்ல கர்மத்தை கற்பிக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணனின் சித்திரத்தை பாருங்கள். பழைய உலகத்தை உதைத்து தள்ளிய புதிய உலகத்திற்கு வருகிறார். நீங்களும் பழைய உலகத்தை உதைத்து தள்ளி புதிய உலகத்திற்கு புகிறீர்கள். அதனால் உங்கள் கால்கள் நரகத்தை நோக்கியும் முகம் சொர்க்கத்தை நோக்கியும் இருக்கிறது. சுடுகாட்டிலும் உள்ளே நுழையும் போது பிணத்தின் முகத்தை அந்த பக்கமும் தகன மேடை பக்கம் கால்களை பின்பக்கமாகவும் திருப்புகிறார்கள். அப்படி இந்த சித்திரமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மம்மா, பாபா மற்ற குழந்தைகள் நீங்களே இருக்கிறீர்கள். நீங்கள் மம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். அப்போதே அவர்களுடைய சிம்மாசனத்தில் அமர முடியும். ராஜாவின் குழந்தைகளை இளவரசர், இளவரசி என்று சொல்வார்கள். நாம் எதிர்காலத்தில் இளவரசர், இளவரசி ஆவோம். உங்களுக்கு இப்படிப்பட்ட கர்மத்தை கற்றுக் கொடுக்கும் அப்பா, டீச்சர், குரு யாராவது இருப்பார்களா? நீங்கள் சதா காலத்திற்கு சுகவாசி ஆகிறீர்கள். இது சிவபாபாவின் வரம். அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதற்காக அவரது கருணை நம் மீது இருக்கிறது என்பது கிடையாது. சொல்வதால் மட்டும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் கற்க வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்தால் மட்டும் நீங்கள் ஆக முடியாது. அவரது வழியில் நடக்க வேண்டும். ஞானத்தையும் யோகத்தையும் தாரணை செய்ய வேண்டும். வாயால் ராம் ராம் என்று சொன்னாலும் சத்தம் வரும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சத்தத்தை கடந்து போக வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். நல்ல நல்ல விளையாட்டுகளும் வருகின்றன. படிக்காதவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் முற்றிலும் புத்தி இல்லாதவர் ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் உங்களுக்கு என்ன வழி சொல்கின்றேனோ அதுபடி நடக்க வேண்டும். பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் உடல் இல்லாமல் இருக்கிறீர்கள். பிறகு இங்கே வந்து சரீரத்தை பெறுகிறீர்கள். அப்போது உங்களை ஜீவாத்மா என்று சொல்கிறார்கள். நான் ஒரு உடலை விடுத்து மற்றதை பெறுகிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. நான் உங்களுக்கு முதல் தரமான கர்மத்தை கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். டீச்சர் கல்வி கற்பிக்கிறார். இதில் சக்திக்கு என்ன விஷயம் இருக்கிறது? காட்சி கொடுக்கிறார். அதை மந்திரம் என்று சொல்கிறார்கள். மனிதனை தேவனாக மாற்றும் மாயத்தை வேற யாரும் செய்ய முடியாது. பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார். பழையதை பெற்றுக்கொண்டு புதியதை கொடுக்கிறார். இது பழைய இரும்பு பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. இந்த காலத்தில் செம்பு நாணயங்களையும் உருவாக்குவதில்லை. அங்கே தங்க நாணயங்கள் இருக்கும். அதிசயம் இல்லையா? எப்படி இருந்தது, எப்படி மாறிவிட்டது? நான் உங்களுக்கு நம்பர் 1 கர்மத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார். மண்மனா பவ ஆகிவிடுங்கள். பிறகு இருப்பது படிப்பு. அதன் மூலம் சொர்க்கத்தின் இளவரசர் ஆவீர்கள். இப்போது காணாமல் போன தேவதா தர்மம் மீண்டும் படைக்கப்படுகிறது.
மனிதர்கள் உங்கள் புத்தி விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். கணவன் மனைவி இருவரும் எப்படி ஒன்றாக பவித்திரமாக இருக்க முடியும், இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஒன்றாக இருங்கள், இல்லை என்றால் எப்படி தெரியும் என்று தந்தை சொல்கிறார். இடையில் ஞானவாளை வைக்க வேண்டும், அந்த அளவு வீரத்தை காட்ட வேண்டும். பிரச்சனை நடக்கிறது, அதெல்லாம் மனிதர்கள் இந்த விஷயங்களில் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் சாஸ்திரங்களே அப்படிப்பட்ட விஷயங்களே இல்லை. இங்கே நடைமுறையில் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. கந்தர்வ விவாகத்தின் விஷயம் இங்கே இருக்கிறது. இப்போது நீங்கள் பவித்திரமாகிறீர்கள், எனவே வீரத்தை காட்டுங்கள் என்று பாபா சொல்கிறார். சன்னியாசிகளின் முன்னால் நிறுவனத்தை காட்ட வேண்டும். சக்திசாலி தந்தையை முழு உலகையும் தூய்மையாக மாற்றுகிறார். ஒன்றாக இருங்கள், ஆனால் நிறுவனமாக மட்டும் ஆகாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இவையெல்லாம் உத்திகள். மிகப்பெரிய பிராப்தி கிடைக்கிறது. ஒரு பிறவி மட்டும் தந்தையின் டைரக்ஷன் படி தூய்மையாக இருக்க வேண்டும். யோகம் மற்றும் ஞானத்தால் 21 பிறவிகளுக்கு எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தானே. நீங்கள் சக்தி சேனை மாயாவை வென்று உலகை வெற்றி பெறுகிறீர்கள். எல்லோரும் அப்படி ஆவதில்லை. எந்த குழந்தைகள் முயற்சி செய்வார்களோ அவர்களே உயர்ந்த பதவி பெறுவார்கள். நீங்கள் பாரதத்தையே பவித்திரமாக்கி பிறகு பாரதத்தின் மீதே ஆட்சி செய்கிறீர்கள். சண்டை மூலமாக ஒருபோதும் உலக ராஜ்யம் கிடைக்க முடியாது. இது அதிசயம் இல்லையா? இந்த நேரம் எல்லோரும் தமக்குள் சண்டையிட்டு அழிந்து போகிறார்கள். வெண்ணெய் பாரதத்திற்கு கிடைக்கிறது. கொடுப்பவர்கள் தாய்மார்கள். வந்தே மாதரம். பெரும்பாலோனோர் தாய்மார்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக குருவிடம் சென்றீர்கள், சாஸ்திரங்களை படித்து வந்தீர்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்போது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி எது என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். சத்தியுகம் உண்மையான உலகம், மாயா பொய்யான உலகமாக மாற்றுகிறது. இப்போது பாரதவாசிகள் அதர்மிகளாக மாறிவிட்டார்கள். தர்மம் இல்லை, அதனால் சக்தியும் இல்லை. அதர்மியாக அன்ரைட்டியஸாக சற்ற விரோதியாக ஏழையாக மாறிவிட்டார்கள். எல்லையற்ற தந்தையாக இருப்பதால் எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். மீண்டும் உங்களை நான் அதிக சக்தியுள்ள தர்மத்தை சேர்ந்தவர்களாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். சொர்க்கத்தை உருவாக்குவது சக்திசாலியின் வேலை, ஆனால் மறைமுகமாக இருக்கிறது. நீங்கள் மறைமுக வீரர்கள். தந்தைக்கு குழந்தையின் மீது அதிக அன்பு இருக்கிறது. அறிவுரை தருகிறார். தந்தையின் வழி, டீச்சரின் வழி, குருவின் வழி, பொற்கொள்ளரின் வழி, வண்ணானின் வழி என அனைத்து வழிகளும் இதில் வந்து விடுகின்றன. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இந்த ஒரு கடைசி பிறவியில் தந்தையின் வழியில் நடந்து இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே பவித்திரமாக இருக்க வேண்டும். இதில் வீரத்தை, அதாவது தைரியத்தை காட்ட வேண்டும். 2. ஸ்ரீமத்துப்படி சதா உயர்ந்த செயலை செய்ய வேண்டும். சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும். படித்த அல்லது கேட்ட எல்லாவற்றையும் மறந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். பிரச்சனைகளை குட்லக் என உணர்ந்து தனது நம்பிக்கை அஸ்திவாரத்தை உறுதியாக்கும். ஆடாத அசையாதவர் ஆகுக. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஹை ஜம்ப் செய்யுங்கள். ஏனென்றால் பிரச்சனை என்றால் குட்லக். இது நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கும் சாதனம். நீங்கள் எப்போது ஒரு முறை அங்கதனுக்கு சமமாக உறுதியாவீர்களோ அப்போது அந்த பேப்பரும் வணங்கும். முதலில் பயங்கர ரூபத்தில் வரும், பிறகு தாசியாகும். நான் மகாவீரர் என்று சொல்லி சவால் விடுங்கள். எப்படி தண்ணீரின் மீது கோடு போட முடியாதோ அப்படி மாஸ்டர் கடல் என்னோடு எந்த பிரச்சனையும் யுத்தம் செய்ய முடியாது. சுயஸ்திதியில் இருப்பதால் ஆடாதவர் அசையாதவர் ஆவீர்கள். ஸ்லோகன். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கசப்பிற்கு விடை கொடுங்கள். அவ்யக்த சைகை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பீரூட்டின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ஒருவேளை வரதாதா மற்றும் வரதானி இருவரின் சம்பந்தம் நெருங்கியதாக இருந்தால், அன்பின் ஆதாரத்தில் நிரந்தரமாக இருந்தால், சதா கம்பைன்டு ரூபத்தில் இருந்தால், பவித்திரத்தின் நிழல் தானே இருக்கும். எங்கே சர்வசக்திவான் தந்தை இருப்பாரோ அங்கே அப்பவித்திரம் கனவிலும் வர முடியாது. எப்போது தனியாக ஆவீர்களோ அப்போது பவித்திரத்தின் சுமங்கலி நிலை சென்று விடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.